ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈஸியாக ஒரு சிக்கன் கறி எப்படி செய்கிறது. இது லேடிஸ் மட்டும் இல்லை, பிகினர்ஸு, ஜென்ட்ஸு யாராக இருந்தாலும் ஈஸியாக செய்ய முடியும். இது அதாவது யாராவது செஞ்சு தரணும் அப்படின்னு வெயிட் பண்ண தேவையில்லை. குக்கரில் ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் இது மாதிரி இப்படி செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு காட்டலாம். இது ஒரு 600 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஒன்றாவே போட்டுறணும். அதில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே போட்டுக்கணும். இப்போது இந்த பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடணும். ஆனால் இப்போ நான் குட்டி ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் போட்டால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது நான் மிளகாய் பேஸ்ட் வச்சுருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும். இப்படி இந்த மாதிரி ஒன்றா கலந்துக்கிட்டு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணி முங்குற அளவுக்கு, இந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது பாருங்கள், இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா 1/2 லெமன் புழிஞ்சிக்கணும் இதோட. இப்போது நான் சொன்ன மாதிரி தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை, ஏன்னா சிக்கன் நிறைய தண்ணி விடும். அதனால் இதை ஒன்றா கலந்து, அதான் நம்ம டீ குடிக்கிற கிளாஸில் 2 கிளாஸ் கொடுத்தா போதும் தண்ணி. இதை அப்படியே விசில் போட்டுற வேண்டியதான். மூடி வச்சு விசில் ஒரு 3 விசில் விட்டு இறக்க வேண்டியதான். பாருங்க, நம்ம 3 விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது பாருங்கள், சிக்கன் குக்கரில் 3 விசில் விட்டதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா தாளிச்சுக்கணும். இந்த வானலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் மட்டும். அதில் கருவேப்பிலை, வெங்காயம் இது மட்டும் போட்டு தாளித்து அதில் ஊற்ற வேண்டியதான். இருக்கும்போது கொஞ்ச நேரம் குக்கர் திறந்தோடனே கொஞ்சம் நேரம் கொதி விடணும். இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதை நான் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா. இது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் போட்டு அதில் கொதிக்க விட்டுறணும். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. 1 ஸ்பூன் போட்டு கொதி விட்டுட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி இதில் போட்டுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் வதக்கினதையும் போட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு வெங்காயம் வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அந்த வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்க வானலில் இந்த குக்கரில் இருக்கிற கறியை எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.